ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேர் ஒரு சொல்லுங்க சார். நான் எழிலன், காஞ்சிபுரம். இங்கே கீழம்பியில், தாமல்ல, பால்செட்டிலாம் விவசாயம் பண்ணுறோம். எல்லாமே ஆர்கானிக் விவசாயம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆர்கானிக் விவசாயம் ஒரு 5-18 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை ஏக்கர் நல்லா இருக்குது சார்? பண்ணுறோம். ஆர்கானிக் சர்டிஃபைடு வரைக்கும் ஒரு 48 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கோம். அதெல்லாம் மிச்சமும் பண்ணுறோம். 48 ஏக்கர் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட பண்ணுறோம். என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எல்லாமே இருக்கும். நெல், மா, தென்னை, பலா, கீரை வகைகள், எல்லாமே காய்கறி எல்லாமே பண்ணுறோம். கால்நடைகள்லாம் கூட பண்ணுறீங்க? எல்லாமே பண்ணுறோம். அப்போ நீங்கள் பண்ணாத பயிர்னு ஒன்றுமே கிடையாது? அதெல்லாம் இல்லை, நிறையா இருக்குது. சரி சார், நீங்கள் இந்த வீடியோ நம்ம நெல்லை பற்றி பார்க்கலாம் சார். நெல் இங்கே எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இங்கே ஒரு 12 ஏக்கர் பண்ணுறோம். 12 ஏக்கர் வந்து இயற்கை தான் முழுக்க? மொத்தம் இயற்கை விவசாயம் தான். என்னென்ன ரகம் பண்ணுறீங்க சார் நெல்? இப்போ எல்லா வெரைட்டியும் பண்ணுறோம். நாம் அதனால தான் பிரதமர் என்ன பாராட்டினது, இந்த வருஷம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சிறந்த தமிழகத்தின் சிறந்த விவசாயின்னு நம்மாழ்வார் அவார்டு கொடுத்தாரு. அப்படிங்களா? பிரதமர் கிட்ட இருந்து என்ன அவார்டு? அவர் இந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனர்ஜி சேவிங்காக இப்போ கரண்ட் இல்லாமல் சோலார் எடுக்கிறோம், இது விண்ட் பவர் எடுக்கிறோம், அந்த மாதிரி அதுக்காக மெயினாக பேசினார். அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி, அழிஞ்சு போன வெரைட்டியை மீட் எடுக்கிறதுனால அதை பாராட்டி பேசினாங்க. முதல்வர் கிட்ட என்ன அவார்டு கிடைச்சது சார்? சிறந்த நம்மாழ்வார் அவார்டு. நம்மாழ்வார் அவார்டுன்னு தமிழகத்தின் சிறந்த விவசாயி. எப்போ கிடைச்சது சார் உங்களுக்கு? போன ஜனவரி மாதம். அதெல்லாம் வருஷம் வருஷம் கொடுப்பாங்களா சார்? இல்லை, அந்த தடவை தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் பட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பசுமை சபை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். இப்போ நெல் சாகுபடி பார்க்கலாம் சார். இப்போ நெல் சாகுபடி பண்ணணும், ஏன்னா வந்து எல்லா ரகம் ஒரே மாதிரி தான். நெல் சாகுபடி பண்ண போறாங்க அப்படின்னும் போது எப்படி வந்து நிலத்தை முதல்ல பதப்படுத்தணும் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாம் நெல் ரகம் மண் கொஞ்சம் சத்து இல்லைன்னா எரு ஓட்டினா, ஆனால் எரு ஓட்டும் போதே அது கெமிக்கல் சாப்பிடாத, அது வெக்கையிலே கெமிக்கல் இருக்குது ஃபுல்லாக. அரிசியில் இருக்கிற மாதிரி வெக்கையில் ஃபுல்லாக கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் போடாமல் ஆர்கானிக் வெக்கையை போட்டு சாப்பிட்ற மாடுங்களுக்கு கொடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா ஆட்டு சாணி கொடுத்துடணும். ஆட்டு சாணி போட்டோம்னா ஓரளவுக்கு பில்லு கொஞ்சம் களை அதிகமாக வரும்ன்றதுக்காக கொஞ்சம் தயங்குவாங்க. வேறு வழி இல்லைன்னா நம்மளுடைய பசுமாடு எடுத்து போட்டோம்னா பிரச்சனை கிடையாது, அது போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நவதானியம் விரைச்சிட்டு மடித்து ஓட்டினாலே சத்து வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் அசோலாலேருந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்து முதல்லையே இது போட்டு விட்டுடலாம். இந்த கோடை உழவுலாம் விழக்கூடாது. கோடை விழக்கூடாது. கோடை உழவு ஆர்கானிக் பண்ணுறவங்க கோடை உழவுலாம் விழக்கூடாது. நெமட்டோடு அந்த மாதிரி அந்த புழுக்கள் இருந்தால் மட்டும் என்ன ஓட்டலாமே தவிர கோடை உழவு ஓட்டணும்னு சொல்லுவாங்க, அது முட்டாள்தனம். நாம் வெயில் வந்தால் என்ன பண்ணுறோம், நேரில் போய் நிற்கிறோம் சார். அதே மாதிரி அந்த பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கைப்பிடியில் 1 கோடி பூச்சிகள் இருக்குல்ல, நுண்ணுயிர்கள் இருக்குன்றீங்களா? இல்லைன்னா அது மண் செத்து போச்சுன்னு அர்த்தம். மண் உயிரோடு இருக்குது. தொட்டியில் செடி வளர்க்குறோம், மண் செத்து போச்சு மாற்றுன்றோம்ல, அப்போ பூமியில் இருக்கிற மண் செத்து போச்சுன்னா என்னன்னா அது ஏர் ஓட்டத்தை எதுக்கு ஏர் ஓட்டுறோம்? எல்லாமே நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கணும், வெளியில் வரணும். இல்லை, அது அடியில் போயிடும். அதான் வெளியில் ஏர் ஓட்டி மேலே தூக்கியாந்தோம்னா விளையுன்றதுக்காக. ஏன்னா நம்ம என்ன போடுறோமோ அது நொதித்தல் நடந்தாதான் வேர் எடுக்கும். வேர் எடுக்கிறதுக்கு அந்த நொதித்தல் நடக்கிறதுக்கு அந்த பூச்சிகள் தேவை. அந்த பூச்சிகளை லைவ்ல வச்சுக்கிறதுக்கு நிழலாவே மூடாக்கிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது புரியாமல் ஜனங்க ஓட்டாங்கன்னா திருப்பி 4 வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க. டூ நத்திங் வந்து பண்ணணும்னா இதே மாதிரி மூடாக்கு போட்டு ஒரு 4-5 வருஷம் பண்ணிட்டாங்கன்னா எதை போட்டாலும் விளையும். அப்படிங்களா சார்? ஆனால் திருப்பி நீ கோடை உழவு திருப்பி கோடை உழவு ஓட்டிட்டோம்னா திருப்பி அது 4 வருஷம் பின்னாடி போயிடும். அதனால் எதை எங்கெங்கே எப்பப்போ எப்படி பண்ணணுமோ அதை தெரிஞ்சுட்டு அதை அங்கங்கே அப்பப்போ பண்ணோம்னா ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு எதை வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுறேன்னு பண்ணோம்னா தோற்றுருவோம். இது தெரியாமல் நானும் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்கன்னா தோற்றுருவாங்க. கோடை உழவு விழாதீங்கன்றீங்க? கோடை உழவு நமட்டோடு அந்த பிரச்சனை வரும்ன்றீங்க? அந்த பிரச்சனைகள் இருந்தால் வேணா கோடை உழவு விழலாம். அந்த மாதிரி அதை இந்த கண்வெளி கிழங்கு இதெல்லாம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு தான் இந்த பிரச்சனைங்க விழும். அந்த புழுக்கள் வந்து சாகாது, நெமட்டோட் சொல்லுவாங்க. அது இது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புழுக்கள் இருந்தால் மட்டும்தான் அது கோடை உழவு விழலாம். மிச்சப்படி கோடை உழவு ஹார்வெஸ்ட்டுக்கு நல்லது, வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு நல்லதுன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்துச்சுனாலே தண்ணி தானாக ஓர ஆரம்பிச்சிடும். மண் மாறிச்சுனாலே கோடை உழவு மெயினாக தண்ணி இழுக்கிறதுக்கும் காற்று உள்ளே போகிறதுக்கும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆர்கானிக் பண்ணிவிட்டு
1 கோடி உயிரினங்கள் ஒரு கைப்பிடியில் இருக்குதுனாலே தானாகவே காற்றும் உள்ளே போகும், தண்ணி இழுத்துக்கும், எல்லாமே நடந்துடும். மண் சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் நம்மள எடுத்து பாருங்கள் எவ்வளோ நத்தை இருக்குது, எவ்வளோ நண்டு இருக்குதுன்னு. மிச்சம் இப்போ கேணியில் எந்த கேணிலையும் நண்டே இருக்காது. கையில் உண்டு நண்டு. நம்ம எல்லாமே இருக்கும். நத்தை இவ்வளோ பெரிய நத்தையிலேருந்து மீன்லேருந்து எல்லாமே இருக்கும். காரணம் என்னன்னா அது வாழறதுக்கு நாங்கள் வசதி பண்ணுறோம். என்ன மாதிரி வசதிகள்? இல்லை அதுங்களுக்கு கெமிக்கலே போட மாட்டோம் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த மாதிரி ஹைட்டான பயிர் மூடாக்கு இருக்கிறதுனால அதுங்க சேஃபாக இருக்கும். இல்லைன்னா கொக்குங்க அதிகமாக வரும். அதே மாதிரி குருவி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம தோப்பில் பாருங்கள் எவ்வளோ குருவி இப்போ வந்துருச்சு. இல்லை அதில் கூடு ஃபுல்லாக இருக்கும். நைட்டு போய் காமிக்கிறேன். இப்போ காலங்காலத்தில் வந்து போயிட்டு இருக்கோம். சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சுன்றாங்கல்ல. காலையில பார்த்து குச்சி இருந்தது, குச்சி நட்டு வச்சிருந்தீங்க, அந்த குச்சியில் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். சிட்டுக்குருவி இங்கே வந்து இப்போ இல்லை அப்படி வராது. நம்மளாம் 5000 10,000 குருவி வரும். அப்படிங்களா? இதெல்லாம் சும்மா. நீங்கள் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கா வாங்க, ஒரு 5000 குருவி பார்க்கலாம். சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சுன்றாங்க. டவர்னால அழிஞ்சு போச்சு, செல்ஃபோன் டவர், அதெல்லாம் போய் இங்கே அடிக்கிற கெமிக்கல்னால தான் அழிஞ்சு போச்சு. இதை எதையும் சாப்பிட்டா செத்துரும். அதுங்களுக்கு ஆர்கானிக் எங்குதுன்னு தெரியும். எந்த குருவிங்க எங்குது எந்த ஊர்லேருந்து வருதுன்னே தெரியாது. ஆர்கானிக் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா அது தானாக வந்து சேரும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று மண்ணில் கால் வச்சா தெரிஞ்சிடும் சாஃப்ட்னஸ். அப்படின்னா அந்த குருவிங்க வந்து உட்காருதுனாலே அது இயற்கை தான் தெரியும். அது இயற்கைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வேற எதுனா சாப்பிட்டா செத்துரும். இவனுக்கு சும்மா கெமிக்கல் மாஃபியா வந்து செல்ஃபோன் டவர்னால போயிடுச்சு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. செல்ஃபோன் டவர்லேயே கூடு கட்டியிருக்கும் அது. அதெல்லாம் சும்மா. இதுதான் பிரச்சனை. ஆர்கானிக்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகம் வந்து மனுஷனுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானதுன்றதை புரிய மாட்டேங்குது. பாம்பு கட்சி நிறைய பேர் சாப்பிட்றோம். ஒரு பாம்பு கட்சா கண்டிப்பாக சாவான்னு தெரியும். 1 லட்சம் நாய் கடிச்சாதான் ஏன்னா ஒருத்தனுக்கு ரேபிஸ் வரும். 1 லட்சம் இல்லை, 1 கோடி நாய் கடிச்சாதான் ஒருத்தனுக்கு ரேபிஸ் வரும். அந்த நாயை கொல்லணுன்றான். அதாவது மக்களுக்கு இந்த மீடியாக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாய் கடிச்சிச்சு அந்த நாய் கடிச்சு 1000 நாய் காப்பாற்றிருக்கோம், ஒரு நாய் வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் அதை பெருசாக சொல்லுவாங்க. எது ப்ரமோட் பண்ணுறாங்களோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பாம்பு கடிச்சு செத்து போகிறோம். நல்ல பாம்பு வந்து எலியை சாவடிக்காது. எலியை சாவடிக்கிறதுக்காகன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது புரிதல் இல்லாமையே இந்த வேலிக்காத்தனை அழிக்கணும்னு முட்டா பசங்க சொன்னானுங்கள்ல, அந்த மாதிரி. வேலிக்காத்தன் இல்லைன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவேன்? கேஸ் மொத்தமே என்ன கேஸ் பெட்ரோ மாஃபியாவில் மாட்டிக்கின்னு அவங்களுக்காக இந்த இது ஒழிக்கணுன்றாங்க. நீ அன்னைக்கு வந்து சுபாபுல் போட்டுட்டு இது விதையத்தான் கோடிக்கணக்கில், அந்த காலத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு இந்த விதையை தூவுனாங்க? முள்ளு விதையை தூவுனது யார்? கவர்மெண்ட் தான். அது அமெரிக்கா கிட்ட ஏதோ கைவிட்டு பெற்று பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அன்றைக்கி சுபாபுல் போட்டிருந்தா அதை விட அதிகமாக வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும். மரமே இல்லைன்னா சுயசார்பு வாழ்க்கை வந்து வாழவே முடியாது. நீ எல்லாத்துக்குமே அடுத்தவன் நம்பி தான் இருந்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்தால் நீ என்ன சொல்கிறது, சர்வைவல் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு வந்து நீ எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அதனால தான் பயோகேஸ் யூஸ் பண்ணுங்கன்றது, அந்த ராக்கெட் அடுப்பு யூஸ் பண்ணுன்றது, அந்த கெமிக்கல் இது கேஸை விட அதிக பவர்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து ஸ்டெரி ஊற்றுறோம். பயோகேஸ் ரெடி பண்ணிட்டு கேஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்டெரியை ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு தண்ணி வந்து மாறிடும். உரம் சரி. அந்த ஸ்டெரியை தண்ணி ஊற்றாம திக்காக ஊற்றுனீங்கன்னா கொசு செத்துரும். சேகலில் விட்டினா குப்பை கழிவு எடுக்கிறது தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பிரச்சனையாகுது. அதே மாதிரி அக்ரி வேஸ்ட் கொளுத்துனால தான் டெல்லியே புகையாகுதுன்றான். அதை எப்படி யூஸ் பண்ணால் அதை எப்படி காசாக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டா அது ஏன் உனக்கு புகை வரப்போகுது? புகையும் வராது, இம்போர்ட் பண்ணுற செலவும் மிச்சம், அந்நிய செலவணி மிச்சம். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், பூமி வளமாகும், சத்துள்ள ஆகாரம் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை செய்யாமல் மாற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அந்த பெட்ரோகெமிக்கலினுடைய மாஃபியா பண்ணுற கூத்துனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சரி சார், இயற்கை விவசாயம் நஷ்டன்றாங்களே, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நஷ்டமாக லாபமாக நினைக்கிறீங்க சார்? இயற்கை விவசாயம் நஷ்டம் தான். யாருக்குன்னு கேட்டால் அந்த கெமிக்கல் மாஃபியாவுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் சார். நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா இம்போர்ட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணலைன்னா இப்போது வந்து இங்கே வந்து இதுவே கிடையாது, என்ன கிடையாது, பொட்டாஷ் கிடையவே கிடையாது. பொட்டாஷ் ஃபுல்லாகவே இம்போர்ட் பண்ணுற. நீங்கள் எந்த யூரியாவோ இதுவோ எல்லாமே இம்போர்ட் பண்ணுற. அந்நிய செலவணி வேஸ்ட்டு. அது இல்லாமல் அதை போட்டிங்கன்னா என்ன ஆகுது? பூமி மலடாகுது. மலடானா அதுக்கு சத்துக்கு டானிக்கு போட்டுற, அதுவும் இம்போர்ட் பண்ணுற. சரி, இதெல்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா நோய் வருது, பூச்சி வருது, அது என்ன பண்ணுற? அதையும் இம்போர்ட் பண்ணுற. இது விவசாயிங்களுக்கு எதையுமே எடுக்காமல் அவன் நிலத்துலேருந்து இருக்கிறதையே எடுத்து அடித்து அவன் பண்ணான்னா இது சத்து. இது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றவனுக்கு நோய் வருது, அதுவும் மருந்து என்ன பண்ணுற? இம்போர்ட் பண்ணுற.
இது அத்தனையும் நாட்டோட அந்நிய செலாவணி கைவிட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சத்து இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்றதுனால இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய நாம் பெக்கிறதுக்கு பதில் இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் உனக்கு குழந்தை வேணும்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் நின்னா தான் குழந்தை போகிறது, அது உன் குழந்தைய எவன் குழந்தைன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆகிப்போகுது. இதெல்லாம் நம்ம குழந்தைய நாமளே பெக்கணும் அப்படின்னா சத்துள்ள ஆகாரம், ஒட்டு ரகம் பயன்படுத்தக்கூடாது. ஒட்டு ரகம் பயன்படுத்தினால 6 மாதத்தில் விளையிற பயிர் 3 மாதத்தில் விளையுது. 3 மாதத்தில் விளைஞ்சா நம்முடைய ஆர்கன், நம்ம கண்ணை நோண்டி வச்சா கூட 300 வருஷம் வரணும். அதான் டிசைனு, நம்மளுடைய ஆர்கனோட டிசைனு. ஆனால் இது முறைனால 5 வயசுக்கு வர வேண்டிய பசங்க 7 வயசுக்கு வராங்க. சீக்கிரம் முத்தி போய் சீக்கிரம் கெட்டு போகுது. இதுக்கு காரணம் வந்து இந்த ஒட்டு ரகங்கள். இது ட்ரெடிஷ்னல் ரகங்கள் பண்ணினா, ட்ரெடிஷ்னல் ரகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. கல்டன் சம்பா கண்ணுக்கு நல்லது, தங்க சம்பா எம்ஜிஆர் சாப்பிட்டது, அதாவது தங்க பஸ்மம் சாப்பிட்டாரு, அது இல்லை தங்க சம்பா தான் சாப்பிட்டாரு, ஸ்கின்னுக்கு நல்லது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சு வச்சுருக்கான். அதை புரிஞ்சு அதை எப்படி சாப்பிட்ணுன்றதுக்கு இப்போது மாப்பிள்ளை சம்பா தான் இருக்கிற தானியத்திலேயே அதிக சத்துள்ள தானியன்றாங்க. இப்போ கருப்பு கவனி ட்ரெண்டில் போகுது. கருப்பு கவனி சைனீஸ் வெரைட்டி, நம்மளது வந்து மாப்பிள்ளை சம்பா நீங்கள் பழுது, அதாவது முன்னாள் சாதத்தை வடித்து தண்ணி ஊற்றி வச்சு அது நொதித்தல் நடந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அது கதையே வேறு. நீங்கள் பால் சாப்பிட்டா கபம், அதுவே மோர் சாப்பிட்டிங்கன்னா சத்து. விஷம் குடித்தா கூட இல்லை பேதியானா கூட எதுக்கு நம்ம மோர் சாப்பிட்றோம்? அந்த பாக்டீரியா திருப்பி உள்ளே போனால் தான் நம்ம குடலில் இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகள் டெவலப் ஆகணுன்றது தான் அதை பண்ணுறோம். இப்போ விஷமே சாப்பிட்டா பீயை கரைச்சி ஊற்றுன்னுவாங்க. அது எதுக்குன்னா அப்போ தான் வாந்தி எடுத்துருவான்னுவாங்க. சிலர் வந்து தண்டனை 100 வாட்டி சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை பண்ணாங்க. குழந்தையோட ஃப்ரெஷ்ஷான மரத்தை போட்டோம்னா, விஷம் சாப்பிட்டோம்னா குடலில் இருக்கிற பூச்சி மொத்தம் செத்துரும். செத்து போச்சுன்னா உங்களுக்கு நொதித்தலே நடக்காது, ஜீரண சக்தி போய் எல்லா ஆர்கனுக்கும் சத்து போகாது. ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகும் 1 மாதத்தில். அது ஆகக்கூடாது. இதை போட்டோம்னா உள்ளே போய் அது மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு குடலில் அந்த பூச்சிகள் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். நீ அதுக்கப்புறம் எது சாப்பிட்டா அது ஜீரணமாகத்தோ எல்லாமே நடக்கும்ன்றதுக்காக தான் அதை பண்ணாங்க. இதெல்லாம் புரியாமல் நிறைய சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் வீட்டில் கட்டுறது எதுக்கு, வண்டியில் எதுக்கு எலுமிச்சம்பழம்னா, நாய்க்கு இது நம்ம வீட்டில் ஒரு 60 நாய் இருக்குது. 3 வேளையும் சாப்பிடும். எதனா பிரச்சனை வண்டிக்காரன் எப்படியும் தட்டிட்டு போவான். தட்டிட்டு போயிட்டான்னா அது எலுமிச்சம்பழம் சிட்ரஸ் வெரைட்டி. அது நாக்கில் பட்டுதுன்னா அடுத்த செகண்ட் அது பாதி உயிர் போனதெல்லாம் மீண்டு வந்துடும். அதுக்காக எலுமிச்சம்பழம். அலோவேரா எதுக்கு, வசம்பு எதுக்கு, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். இது தெரியாமல் முட்டாள்தனமாக ஜனங்க கடவுள் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் இயற்கை தான் கடவுள். எதை போடுறோமோ அதான் முளைக்கும். இவங்க முட்டாள்தனமாக ஏதோ ஒன்று சாமி எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் தப்பு, இது தப்பு. இந்த காமெடியனுங்க, அருவுக்கட்ட காமெடியனுங்க துட்டு வாங்கிக்கின்னு மரம் நன்னா எனக்கு 1 கோடி கொடு, நான் 1 கோடி மரம் நட்டவன் சொல்கிறவன் நாய்ங்களாம் எலுமிச்சம்பழத்தை பற்றி என்னென்னோ முட்டாள்தனமாக சொன்னதுனால அந்த காலத்து பாரம்பரியங்கள் அழிஞ்சிட்டு வருது. இது எதுக்காக பண்ணாங்கன்னா, இது இறைவன் சொன்னாதான் ஜனங்க செய்யறதுக்காக சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இது இயற்கை. இயற்கை வந்து கடவுள் இருக்கா இல்லையா அது எனக்கு தெரியாது, ஆனால் இயற்கைன்றது இருக்குது. அது என்ன போடுறோமோ அதான் முளைக்கும். அது புரியாமல் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த உலகம் வந்து மனுஷனுக்கானது இல்லை. உயிர் சூழல் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஒரு தேனி இல்லைன்னா 6 மாதத்தில் நமக்கு உணவே கிடைக்காது. அதெல்லாம் புரியாமல் என்ன பண்ணுறோம், கெமிக்கல் போட்டு அடிச்சுன்னா தேனி மொத்தம் செத்துரும். இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த ஸ்பீச்சஸ் எல்லா காலேஜஸ்லேயும் இதுலேயும் போய் கொடுக்கறதுனால தான் என்னை பாராட்டி பிரதமர் பேசுங்க. சரி, இப்போ இது எத்தனை ஏக்கர் சார் பண்ணியிருக்கீங்க? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி, அது அங்கே ஒரு வெரைட்டி. நீங்கள் அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நெல்லில் பார்த்தாலே கலராக வித்தியாசமே தெரியும் நம்மளுதுல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்கும். இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம். அந்த காலத்தில் அவ்வளோ 1 லட்சத்துக்கும் மேலே வெரைட்டிகள் இருக்குது. பழைய காலத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இது என்ன ரகம் சார்? இது வந்து கிச்சிலி சம்பா. என்னாச்சு மிஷினு மருந்துக்குதா சார்? இப்போ கிச்சிலி சம்பா இப்போ இது எத்தனை ஏக்கர் சார் பண்ணிருக்கீங்க? இது ஒரு 3 ஏக்கர் இருக்கும். சரி சார், இப்போ 1 ஏக்கருக்கு கிச்சிலி சம்பாக்கு எவ்வளோ விதைகள் பயன்படுத்துறீங்க சார் நீங்கள்? சார் ஒவ்வொரு மாதிரி சார். விதை வந்து நாற்று நடுறேன்னா ஒரு மாதிரி, விதைக்கணுன்னா ஒரு மாதிரி, அதுவே மிஷின் நடுறேன்னா ஒரு மாதிரி, நிறைய மெத்தட் இருக்குது. சார் இது எந்த மெத்தடில் பண்ணியிருக்கீங்க? இது நான் சாதமாக கை நாற்று நடுறது தான் பண்ணோம். எவ்வளோ விதை பயன்படுத்துறீங்க சார்? ஒரு 18 கிலோ 20 கிலோ பண்ணியிருப்போம் ஏக்கருக்கு. 18 கிலோ ஜாஸ்தி இல்லைங்களா? 30 கிலோ வேணும் சார். 1 ஏக்கருங்களா? 1 ஏக்கருக்கு 30 கிலோ. ஏன்னா போக நாம் கொஞ்சம் பார்த்து நடவே அந்த 18 கிலோக்கு பண்ணுறோம். அது சில பேர் 5 கிலோலாம் பண்ணுறாங்களே, அதனால அது வேறு. அதுதான் சொல்கிறேன். அது ஒரு நாற்று நடுவாங்க. அதெல்லாம் முன்ன பண்ணியிருந்தேன், இப்போல்லாம் பண்ணுறதில்ல.
அப்போ டைரக்ட் சோயிங் பண்ணிங்கனாலே கம்மி தான், 8 கிலோ இருந்தாலே போதும். அதுதான் கேட்குறேன் சார். 8 கிலோ இருந்தாலே டைரக்ட் சோயிங் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அது பண்ணாம ஏன் இந்த மெத்தட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். இல்லை பழைய மெத்தட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன். இது இப்போ அது அந்த காலத்துல இந்த மெத்தட் தான் பண்ணாங்க. இந்த மெத்தட் தான் பண்ணேன். என்ன அந்த காலத்துல பண்ணதுக்கு இந்த மாதிரி மெத்தடுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சார்? என்ன பலன்? அப்படிலாம் இல்லை சார். ஏதாவது மகசூல் எதாவது அதிகமாகுதா? ஒவ்வொரு ஏரியா தண்ணி வடியும்னா டைரக்ட் சோயிங் பண்ணலாம். ஓ, தண்ணி பார்த்தா பண்றீங்களோ? மண்ணை பார்த்து தண்ணி பார்த்து சீசனை பார்த்து பண்ணணும். இது தெரியாம அதுலயும் மாற்றம் இருக்குன்றீங்களா? நிறைய இருக்கு. இந்த நிலத்துக்கு அதான் சொல்றேன், எதை எப்பப்போ எப்படி பண்ணணுமோ அதை அப்பப்போ அப்படி பண்ணலன்னா தப்பாயிடும். ஈல்டு வரல எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கோடை ஓட்டு நேற்று பயிர் விளையில ஆர்கானிக்ல சத்து இல்லை இது வரலன்னா அப்படிதான் ஆகும். அது என்ன பண்ணணும் அப்படின்றது, எந்த சீசன்ல பண்ணணும். வேப்பெண்ணெய் அடிக்கிறேன்வான், கவர்மெண்ட்லயே வேப்பெண்ணெய் கொடுக்குறேன் அடின்வான். நீ வேப்பெண்ணெய் இப்போ இந்த சீசன் இப்போ இந்த கதிர் வர்றதுல வேப்பெண்ணெய் அடிச்சுன்னா கசக்கும், பயிர் நெல்லே கசக்கும். அப்புறம் எப்படி சாப்பிடுவான், எப்படி ஓடாது. அது இல்லாமல் வேப்பெண்ணெய் வந்து மலட்டுத்தன்மையை உருவாக்கும். பூ பூக்கும் போது வேப்பெண்ணெய் அடிக்கவே கூடாது. அது மாதிரி புரிதல், எதை எப்பப்போ அடிக்கணும்னு தெரிஞ்சு அடிச்சோம்னா பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு மகசூல் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்? சும்மா ஒரு ஏக்கர்ல கேட்குறேன் சார். இந்த மெத்தட்ல பண்ணிருக்கீங்க நீங்க சார்? அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கறையாக உட்காந்து பண்ணோம்னா நாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு வெளில சுற்றிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் பண்ணுறதில்ல. நல்லா பண்ணோம்னா நீங்கள் கெமிக்கலை விட அதிகமான ஈல்டு பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பண்ணணும் சார். நீங்கள் சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து நாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெள்ளைக்காரன் சொன்னால் நம்புவீங்கல்ல. எல்லாரும் பிஸ்னஸ். வெள்ளைக்காரன் வந்து தீர்வை இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சர்வே பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து அவன் பண்ணான்னா, அந்த காவாயை சுத்தம் பண்ணதுலேருந்து இது பண்ணது ராஜாக்கள் பண்ணதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் பீரியடில் ஜமீன்தாரி மெத்தடில் அவங்க பண்ணி சர்வே பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வை போட்டாங்க. அந்த தீர்வையை வச்சு தான் வரி வசூல் பண்ணாங்க. அந்த வரி வசூல் வந்து எப்படி பண்ணாங்க, இந்த பூமி இந்த தீர்வை கொடுக்குறான்னா அது அத்தனை மூட்டை விளையும் அந்த சத்து. அப்போது சில இடத்துல 12 தீர்வை 14 தீர்வை 5 தீர்வையெல்லாம் இருக்கும். அப்போது அவ்வளோ விளைஞ்சிருக்கவே தான் அவனால் தீர்வை வந்து வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியாது. இவனுக்கு சொல்கிற மாதிரி நம்பியார் படம் இந்த படம் பார்த்துட்டு இது தப்பு அது தப்புலாம் கிடையாது. அன்றைக்கி சர்வே பண்ணலாம், இன்றைக்கி ஒரு மணி நேரத்தையும் பண்ணியிருக்க முடியாது. அன்றைக்கி அந்த காவாயெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி இந்த காவாயே கிடையாது. ஜனங்களோட மனசு குறுகுன மாதிரி காவாயெல்லாம் சுருகி போயிருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். அந்த சர்வே பண்ணி அவன் தீர்வையை ஃபிக்ஸ் பண்ணான். தீர்வையை ஃபிக்ஸ் பண்ணுறான்னா இவ்வளோ 50 மூட்டை 60 மூட்டை விளைஞ்சா தான் 14 தீர்வையெல்லாம் போட முடியும். தீர்வைனா என்ன சார்? வரி வசூல் பண்ணுறது. அதான் இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. தீர்வைனா அதை வச்சு தான் வரி வசூல், நிலத்துக்கோட தீர்வையை வச்சு தான் வரி வசூல். அதில் 4 ரூபாய் தீர்வைங்குது, 12 ரூபாய் தீர்வைங்குது, 5 ரூபாய் தீர்வைங்குது. அந்த 5 ரூபாய் 14 ரூபாய் தீர்வுனா 60-70 மூட்டை விளைஞ்சாதான் அதை கட்டுவான், இல்லை கட்ட மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி அவன் நிலத்தோட மண்ணோட தரத்தை வச்சு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்கிறான். சரி வேணாம் விடுங்க, அரசர்களையாவது நம்பலாம்ல. 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் கல்வெட்டில் இப்போ கோயில்கள் கட்டிக்கிறாங்கன்னா, ஒரு இந்து கோயில் கட்டிக்கிறான்னா அதில் கல்வெட்டு இருக்கும். அதில் மோர் கொடுத்தவன் யார், துணி துவச்சி போட்டவன் யார், நிலம் கொடுத்தவன் யார், கல் சுமந்தவன் யார், தச்சல் பண்ணவன் யார், ஒவ்வொருத்தர் பேரும் இருக்கும். அது மாதிரி நிலம் கொடுத்தவன். அதுக்கப்புறம் கோயில் கட்டினதுக்கப்புறம் விளக்கெரியறதுக்கு குறிப்பிட்ட நிலத்தை கொடுப்பான், இல்லை ஆடு கொடுத்து இந்த ஆட்டில் வர வருமானத்தை இவ்வளோ விளக்கெறிக்க கொடுக்கணும்னு சொல்லுவான். அதே மாதிரி உனக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுத்துக்கிறேன், அதில் இத்தனை மூட்டை நெல் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அதுலேயே போட்டிருப்பான் பாருங்கள். நீங்கள் பழைய காலத்து கல்வெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இத்தனை ஏக்கர் கொடுத்துக்கிறேன், இத்தனை மூட்டை கொடுத்துக்கிறேன்னு 70 மூட்டை வராமல் அவனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி கெமிக்கலே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்தது. தீர்வையும் அதுக்கு முன்னாடி போட்டது தான். வெள்ளைக்காரன் போட்ட தீர்வையும் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அவன் கிளம்பிட்டான். அப்போது இது எல்லாமே எப்போ நடந்துக்குது? கெமிக்கல் வரத்துக்கு முன்னாடி. கெமிக்கல் வரத்துக்கு முன்னாடி வந்து இது ஈல்டு நடந்துக்குதுன்னு அதில் இருக்குது. கெமிக்கல் மாஃபியா வந்து இதை மாயையை உருவாக்குறாங்க. இது பண்ண முடியாது, இது வராது அப்படின்னு. இது வந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டு பண்ணுறாங்க. இப்போது கலையே ரொம்ப மட்டமான கலையை பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பிரதமர் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். நல்ல கெமிக்கல் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டான், அதனால் மட்ட கெமிக்கலில் கலைக்கொல்லி வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வேணால் அரசியல் நமக்கு தேவையில்லாத விஷயம். அது மாதிரி படிப்பு அறிவு இல்லாதவன் ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார், ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புரிதல் இல்லாமல் நடக்கிறதுனால தான். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பண்ணி மேய்ஞ்சிச்சுன்னா 200 ரூபாய் தரேன்னு போட்டான் காஞ்சிபுரத்தில். அவன் டிஎஃப்ஓனா அவனுக்கு அக்ரிகல்ச்சர் தெரியாத ஒரு அதிகாரியை என்னத்துக்கு அங்கே போடணும்? ஒரு நர்சீடு கொடுக்குறேன்னா ஏஓலேருந்து எல்லாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கி, அதே மாதிரி ரெவன்யூவில் சர்டிஃபிகேட் வாங்கி
ஏக்கருக்கு 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ அதை கொடுக்காமையே இருக்கலாமே. இவனெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி திருப்பியும் ட்ரைனிங் அனுப்பணும். அதிகாரிகள் பண்ணுற தப்புனால தான் முட்டாள்தனம். கோடை உழவு விடலாமா, எப்போ எந்த நேரத்துக்கு விளைக்கணும், என்ன எதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு அரசியல்வாதி மேலே பழியை போட்டு போயிடுறானுங்க. அரசியல்வாதி 5 வருஷம் இருக்க போகிறாரு, அவர் போயிட போகிறார். பர்மனெண்ட்டாக படிச்சுட்டு வந்து சம்பளம் வாங்கறது யார்? அதிகாரி. அந்த அதிகாரிகள் அறிவில்லாத அனுபவம் இல்லாத அதிகாரிகளை திரும்பவும் ட்ரைனிங் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்து உட்கார வச்சாதான் நாடு உருப்படும். இந்த மாதிரி தவறான விஷயங்களை இந்த பெட்ரோல் மாஃபியாலேருந்து எல்லா மாஃபியாவும் ஒழியும். இது இவங்க அழிக்கிறதான். இப்போ வேலைக்காத்தான் இல்லைன்னா இப்போது 5000 ரூபாய் வரும், வருஷத்துக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் தான் வருமானம் வருதுன்னா 1500 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியுமா? சிலிண்டருக்கே 1500 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை என்ன பண்ணுவேன்? வேலைக்காத்தான் இருக்கவே தான் அது பொழைச்சிட்டு போகுதுங்க ஜனங்க, ஏழை ஜனங்க. இதுக்கு முட்டாள்தனமாக இது அதிகாரிங்க என்ன பண்ணுறானுங்க? வேலைக்காத்தனை ஒழிப்போம்னு ஒரு சட்டம் ஏற்றாந்தா என்ன ஆகும்? நாடு குட்டிச்சவராக தான் போகும். நீ துட்டுக்குருவா நீ வாங்கிடுற, 5000 ரூபாய் தான் வருமானம் இருக்குதுன்ற அந்த ஏழையால் அந்த கட்டையை வச்சு தான் கொளுத்துது. இது பெட்ரோல் மாஃபியாக்காக நீ வரிஞ்சு பேசி நீ பண்ணதுனால மொத்த பேரும் கேஸ் வாங்குறேன்னா இப்போ மரமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? வேற எந்த மரம் வந்துடும்? வேற எந்த மரத்தை வெட்ட விடுவா? இது ஃபஸ்ட்டு அதிகாரிங்களை திருத்தணும், இல்லைன்னா ஒழிச்சிடணும். தப்பு செய்கிற அதிகாரிகளை ஒழிச்சாதான் நாடு உருப்படும். கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.